ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வைக்க போகிறது சாம்பார். இன்றைக்கி சமைக்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. நான் யூடியூப்லேயா இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் வேறு சாம்பார் வைக்கிறாங்க. தஞ்சாவூரில் வேறு மாதிரி வைக்கிறாங்க, திருச்சியில் வேறு மாதிரி வைக்கிறாங்க. பட் நான் அதனால் இது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த சாம்பார் தாங்க இது. பருப்பை இது முழு பருப்புன்றனால இது துவரம் பருப்பு தான், ஆனால் இது முழு பருப்பு. பட் அதனால் நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி நல்லா எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி, ஏன்னா இந்த பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். பட் அதனால் தண்ணி நான் 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே, குவான்டிட்டி அதிகமாகவே நான் ஊற்றிக்கிறேன். நல்லா ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள் போடணும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா முழு பருப்புன்றனால வேகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. பட் அதனால் நான்லாம் 5 விசில் விட்டுக்குவேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு, ஜீரகம் அதையும் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட அடியில் மேலே இதாகிடும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சாம்பார் எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா வீட்டிலலாம் வேறு மாதிரி வைப்பாங்க, இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா 5 விசில் விடணும். இந்த பருப்பை நீங்கள் 5 விசில் விடணும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் நறுக்கி ஏற்கனவே வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கரெக்டாக அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. சில பேர் ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நீளமாக வெட்டுவாங்க. நான் இவ்வளோ சைஸ் தான் நான் வெட்டுவேன். இது குவான்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் இதோட குவான்டிட்டிஸ் இருக்கும். அதாவது 4 பேருமே அப்போதைக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் அளவு காமிக்கிறது. 2 கத்திரிக்காய், 2 வெங்காயம், 1 மாங்காய். அந்த 1 மாங்காயிலையும் அரை மாங்காய் தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இது எல்லாமே இப்போ பருப்பில் நம்ம சேர்க்க போகிறோம். பருப்பு 5 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். உங்களோட பருப்பு எத்தனை விசிலில் வேகுன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வேக வைக்கல எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் நீங்கள் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், இந்த 2 முருங்கைக்காய் நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் நம்ம இந்த பருப்பில் நம்ம சேர்த்துக்குவோம். இது நல்லா சேர்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் சொத்தை இல்லாத கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காய் எடுத்துக்குவோம். இதெல்லாம் நெய் கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது எங்கள் பக்கத்தில் இருந்த இந்த கத்திரிக்காய் தான் எங்களுக்கு கிடச்சிது. இதையும் நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் கருத்து போயிருன்றனால நான் போட்டுட்டேன். உப்பு எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கிறேன். நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் கருத்து போச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். இதில் நான் சாம்பார் தூள் முன்னாடி போட மாட்டேன், மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். நல்லா பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மிளகாத்தூளை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேறு சேர்க்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கறனால நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு, எப்படி சொல்கிறதுனா, நான் கரண்டியில் பதம் காமிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு. இப்போ அந்த தண்ணி ஊற்றுறேன் பார்த்திங்களா, இது எதுக்குன்னா உங்களுக்காண்டி நாங்கள் புளி சேர்க்க மாட்டோம். பட் ஆனால் அதில் புளி இதை சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் புளி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளியும் சேர்த்தாச்சு. புளியை நம்ம கரெக்டாக ஊற வச்சுருவோம். நம்ம ஊற வைக்கிறதுனால அந்த கிண்ணத்தில் நான் தனியாக உங்களுக்காண்டி நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் புளி தண்ணியாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம சும்மா லேசாக அதே மூடியிலே மேலே மூடிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு சாம்பார். நம்ம இன்னும் காயெல்லாம் இன்னும் வேகலை. பட் சும்மா சிம்பிளாக கிண்டுவோம் நம்ம. வீடியோ எனக்கு நான் ஒரு கையில் வீடியோவும் ஒரு கையில் இதையும் எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஆளெல்லாம் கிடையாது. என் கிச்சனு சின்ன கிச்சனால் எனக்கு இடமும் கிடையாது. சாம்பார் தூள் இதாங்க மெயின் பாயிண்ட்டு. சாம்பார் தூள் நீங்கள் நல்லா சாம்பார் கொதிச்சது எல்லாம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாம்பார், இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் பார்த்திங்களா, இதை புளி தண்ணியாக நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம புளி தண்ணி நம்ம ஊற்றணும். நாங்கள் புளி சேர்க்காதனால நான் வெறும் தண்ணி ஊற்றுறேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய். கடைசியாக தான் நம்ம மாங்காய் போடுறோம். கடைசியாக மாங்காயும் புளி தண்ணியும்
பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் நல்லா கேட்டுக்கோங்க. சாம்பார் தூள் வந்து நான் எப்பொழுதுமே கடைசியாக தான் நான் சேர்த்துக்குவேன், முன்னாடியே சேர்க்க மாட்டேன். கடைசியாக சேர்த்தா தான் அதோட வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா சாம்பார் தூள் டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாரி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் இந்த மாங்காய் வேகிறதுக்கு எப்படியோ 10 நிமிட்ஸ் ஆகும். நல்லா வெந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அது வெந்துருச்சு. எல்லா காயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தாளித்து இறக்கிடுவோம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய், கடுகு, எப்போதும் இப்போ தாளிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடுகு, கொஞ்சம் லைட்டாக சீரகம் நான் எப்போவுமே சேர்ப்பேன். லைட்டாக எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எந்த சட்னி தாளிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குவேன். ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை. நான் கருவேப்பிலையெல்லாம் எப்போவுமே வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலே நான் கழுவி அந்த மீஷோவில் விற்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அதனால் எனக்கு கழுவ தேவையில்லை. கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் அதை அப்படியே எடுத்து அப்படியே பிச்சு நம்ம அதிலே போட்டுறது. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி போட்டிருக்கேன் சாம்பாரில். தாளித்து அதையும் போட்டாச்சு. சாம்பார் ரெடி. நீங்கள் இந்தமாதிரி சாம்பார் வச்சு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும். சாம்பார் தூள் நல்லா கேட்டுக்கோங்க. மெயின் பாயிண்ட், சாம்பார் தூள் நம்ம கடைசியாக போடணும். காயெல்லாம் வெந்து கொதித்து வரையில் புளி தண்ணி இந்த சாம்பார் ஊற்றினா சாம்பார் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.